வச்சுருக்காரு. இப்போ நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விருதா வாய்க்கிறக்கூடாது. கிருபை தானே, ஆண்டவர் தானே, மன்னிக்க மாட்டாரா, இறங்க மாட்டாரா, இறங்கினார்லா, இன்னும் இறங்குவார், இன்னும் இறங்குவார், இன்னும் இறங்குவார் சொல்லிக்கிட்டே கிருபை வேஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளை கீழே இறக்கி போட்டுருவார். நம்ம கீழே என்ன செஞ்சிடுவார், அப்புறம் ஏறி வர முடியாது. ஆகையினால நம்ம எல்லாருமே கிருபை பெற்றவங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மரியாள்கிட்ட தூதன் போய் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை இருக்க வரைக்கும் வாழ்க தான். கிருபை போயிடுச்சுன்னா ஒழிக, அதெல்லாம் முடிச்சு வச்சு. அதனால் நம்ம எல்லாரும் வாழ்க என்று வாழ்த்து பெற்றுக்கொள்வதற்கும் வாழ்வதற்கும் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. எதை குறித்து நம்ம ஒன்றும் கலங்க வேண்டாம், எதை குறித்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பவுல் சொல்கிறாரு, எனக்கு கிடைத்த தேவ கிருபையை விருதாவாக்குறது இல்லை அப்படிங்க. அப்போ அவருடைய கிருபையை வேஸ்ட் பண்ணாதபடி கிருபையில் பெருகிட்டார். நம்ம எல்லாருக்கும் கிருபை ஆண்டவர் தந்திருக்காரு. இந்த கிருபையில் எல்லாரும் என்ன செய்யணும், வளரணும்னா பவுல் எப்படி வளர்ந்தார்? கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 12வது வசனம், கலாத்தியர் 1:12, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நம்முடைய வெளிப்பாடு எல்லாம் யாராக இருக்கணும்? பிஸ்னஸ் எப்படி நடத்தணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தொழில் எப்படி நடத்தணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சும்மா எப்படி இருக்கணும், ஆண்டவர் கேட்கணும், வெளிப்படுத்துவார். நீ எப்படி இருந்தால் தான் சும்மா இருக்க முடியும்னு சொல்லி எல்லாமே யாருக்கு தெரியும்? எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். பவுல் சொல்கிறாரு, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நடக்கிறவங்க எல்லாரும் கிருபை பெற்றவங்க. அவங்க கிருபை வேஸ்ட் பண்ணாதபடி வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வரணும். அதுதான் மத்தேயுவில் நான் வாசித்து பார்க்கும்போது, நான் சாந்தமும் தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், மத்தேயு 11:20 வாசிங்க. சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பவுல் சொல்கிறாரு, நான் யார்கிட்டையும் கற்றுக்கொள்ளலை, இயேசுவோடு தான் கற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். இன்றையிலேருந்து நல்ல தீர்மானத்தை கொஞ்சம் ஆழமாக எடுப்போம். நான் அங்கே